இந்த படை போதுமா? 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 ஏங்க உங்க தலைவருக்கு ஏதாவது தோல்வியாதி இருக்கா? அப்படி ஒண்ணு இல்லையே. பின்னையே அடிக்கடி இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிறீங்க? ஏண்டா 5 ரூபாய் சம்பளத்துக்கு 6 கிலோமீட்டர் நடந்து வர உனக்கு இப்படி திமிரா? சொல்லுடா. சரி சரி இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? தருவேன். இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சிவா சிவா உன்னை பாத்துட்டா. டேய் 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 போன் மெட்ராஸ்க்கு எப்படா வந்த? நான் வந்து 10 நாள் ஆச்சுடா. டேய் இங்க என்ன பண்ற? எதுக்கு வந்த? உன்னை பார்க்கத்தாண்டா வந்தேன். எனக்கு இங்க வேற யாரடா தெரியும்? என்ன பார்க்க வந்துட்டு வீட்டுக்கு வராம கட்சி கூட நான் சுத்திட்டு இருக்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள வீட்டுக்கு வரல உன்னை தேடி வந்து ஓதப்பேன். ஆமா போடா. மரியாதை வீட்டுக்கு வந்து டேய் முடியும் பச்சை முடியும் ஆச்சை முடியும் அட்ரஸ் தொலைச்சிட்டு. டேய் சிவா டேய் சிவா சிவா வண்டி நிறுத்துடா. டேய் சிவா சிவா என்ன தைரியம் தான் என் தலைவனோட பேர் சொல்லுவேன்? உன் தலைவர் பேர் சிவாவா? அட பாவி என் ஃப்ரெண்ட் பேரு சிவா தான்டா. அதை தாண்ட சொல்லக்கூடாதுங்க. சரி ரைட். டேய் குட்டி டேய் குட்டி எதுக்கு அடிச்ச? அது தலைவரோட சின்ன வீடு பேருடா. சின்ன வீடா? ஆமா. அது அவன் செல்ல பேர்றா. அட பாவிங்களா உங்க சின்ன வீடு பெரிய வீடு பிரச்சனை இல்ல. என் ஃப்ரெண்ட் வீட்டை விட்டனடா. இப்ப உனக்கு 5 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அப்ப சொல்லு. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? வேணுமா? எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க. உட்காருமா. பாலு பாலு. வேணாம் வேணாம் எழுப்பாதீங்க. அட்டி மவளை, இவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா அப்படின்னு பார்த்துட்டு வர சொன்னான் அவங்க அண்ணன். எதுக்கு வந்திருக்க? அந்த பொண்ணை எதுக்காக திட்டுறீங்க? அவ என்ன பண்ணுவா? எல்லாம் நம்ம புள்ள பண்ண தப்பு. அவ வீட்டுல அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அவ அண்ணன் கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நாம தான் பேசாம இருக்கணும். ஆமா ஆமா, பேசக்கூடாது. நீ மலையாளியா? அப்பா மலையாளி, அம்மா உங்க ஆளுங்க. எங்க ஆளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என் பின்னாடி வந்த. எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன் என் பின்னாடி வராத வராதான்னு சொல்லி. கோவப்படுறீங்க? என்ன பண்ணான்னு தெரியுமா? நடு ரோட்ல நிக்க வச்சு லெட்டர் கொடுத்தா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதான் இப்படியாச்சு. ஆமா ஆமா, உலகத்துல இல்லாத தப்பு. பொம்பளை பின்னால பொம்பளையா வருவா? பசங்க தான் வருவாங்க. உங்க அண்ணன் ரவுடின்னு மூஞ்சில எழுதியா ஒட்டிருக்கு. பார்க்க லட்சணமா இருக்கே அப்படின்னு வந்திருக்கான். அதுக்காக கையை வெட்டுவாங்களாம் முட்டா பசங்க. உன்ன ஒரு பொம்பளை கையில பிடிச்சு கொடுக்க போறாங்க அண்ணன். இதுக்கெல்லாம் ஒருத்தன் வருவான் தூக்கிட்டு போறதுக்கு. ஏய் ஸ்ருதி, உள்ள போ. அப்பதா என்ன எல்லாம் அப்படியே இருக்கு, தாராளமா எடுத்து வைங்க. பாஸ்கர் தம்பி, நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். ரொம்ப புகழாதீங்க, சாப்பிடுங்க. அப்பதா தம்பிக்கு வைங்க ரத்தம். அவனுக்கு ரத்தம் எல்லாம் பிடிக்காது, அலர்ஜி. ரெட்டியாருக்கு தொப்பை அதிகமாயிடுச்சு போல இருக்கு. நம்ம என்னங்க பண்றோம், எல்லாம் பசங்க பாத்துக்கிறாங்க. உங்களை மாதிரி ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, ஆமா. ஆ அப்படியா? ஆ ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடும்போது என்ன போனு, சாப்பிட பிறகு பேச வேண்டியதானே. நல்ல போனு.
ஆ. சாப்பிடும்போது தூங்கும்போது அப்படியா? தோண தோண ஓகே சரி. ஆ ஆ ஓகே. ரெட்டியாருக்கு போலீஸ் சகவாசம் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. அதான் தொப்பை அதிகமாயிடுச்சு. ஐஜி ஆஃபீஸ்லேருந்து வரீங்களா? விக்கல் நிற்கிறதுக்காக சொன்னேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரெட்டியார் பயந்துட்டாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. எந்திரி எந்திரின்னு சொன்ன. காட்டி கொடுத்தது இல்லாம அதை வயித்துல கட்டிட்டு இங்கேயே வந்திருக்க. ம்? ரெட்டியார் விருந்துக்கு ஃபுல் ஓடோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. எத்தனை வாட்டி மன்னிக்குது? இப்படி. வேண்டாம் வேண்டாம். அதான் மன்னிச்சிட்டல்ல. இப்படி. போ. போ. ரெட்டியார் பாவம் தனியா போயிட்டு இருக்காரு. மடியில வேற கனா இருக்கு. போய் பத்திரமா அனுப்பி வச்சுட்டு வந்திருக்க. என்னடா கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க? இத்தனை நாள் வேஸ்ட் ஆகிட்டேடா. அவ பின்னாடியே சுத்தின, அட்ரஸ் கேட்ட, ஃபோன் நம்பர் கேட்ட. சரி அவ தான் கொடுக்கல, நீயாவது அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்க வேண்டியதானே? பாத்தியா, இது எனக்கு தோணாம போச்சு. நான் பாட்டுக்கு குதிரை கடிவால் கட்டின மாதிரி ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கேன். அதான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தேர்ட் டைமென்ஷன்ல ஒரு ஆள் தேவைப்படுதுன்றீங்க. கரெக்டா சொன்னடா. அடுத்த வாட்டி மீட் பண்றப்போ என் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ரெண்டுத்தையும் கொடுத்து அசத்துறேன் பாரு. என்னடா மறுபடியும் கிறுக்க மாதிரியே பேசிட்டு இருக்க? வெறும் அட்ரஸும் ஃபோன் நம்பர் அவளுக்கு எதுக்குடா? நீ எந்த அளவுக்கு ஆசைப்படுறியோ அதை அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு லெட்டரா எழுது. அதை கொடுக்கும்போது உன் அட்ரஸையும் சேர்த்து பின் பண்ணி கொடு. பின்னிட்ட மச்சான், சூப்பர்ரா, கை குடுறா. கொடுத்துட்டு வந்து கொடு. ஓகே.